சிவாஜினி அவர்கள் வாங்கோ, நேரம் இருக்கு, ஓடி வந்து செய்யுங்கோ. மருத்துவ நேரம் இருக்குன்றது தானே என்ன? ஆமா, இருக்கு. இருக்கு. எழுதியிருந்தது. 12 அவர் போட்டிருந்தாரோ? அதுக்கு பிறகு ஹாலிடே போறாருன்னு நினைக்கிறேன். ஆமா, அவர் கடைசி கடைசியில் ஆகஸ்ட். ஆ. மழை நின்று அவர் பாலன் அண்ணாவா? பத்மினியா வண்டி நீங்க கேட்கலையே உண்டும். இல்ல பண்ணலாம். நிற்கிறார், சத்தத்தை காணோம். சரி, இப்பொழுது நாங்கள் சன்ரைஸ் செய்திகள் வருகின்றார் நகுலபதி தெளித்தவன் அவர்கள், பின்பு செல்வி நித்யானந்தன் அவர்கள். இனி மாலை வணக்கம். சூரியோதயம் சன்ரைஸ் செய்தி பாகம் 278 நூலவதி தில்லைத்தேவன், லண்டன், டென்மார்க் செய்திகள். டென்மார்க்கில் பாதுகாப்பு செலவினத்துக்காக மொத்தம் 5% செலவிடப்படுகிறது. டென்மார்க்கில் 850 டெனிஷ் வீரர்கள் நெட்டோவின் கிழக்கு எல்லையை பாதுகாக்கிறார்கள். இது பன்னாட்டு படைப்பிரிவின் கனடிய கட்டமைப்பின் கீழ் 2027 வரை இந்த பாதுகாப்பு நடைபெறும். அத்துடன் நிறுத்தப்படும். பாதுகாப்புக்காக செலவீனங்களை மற்ற நாடுகளுக்கு பாதுகாப்புக்காக பங்களிப்புகளை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது டென்மார்க்கின் பாதுகாப்பு செலவீனம். டென்மார்க்கில் 19 கிலோமீட்டர் நீளமான ஸ்கேன் நதி இப்போது அது 2001ஆம் ஆண்டில் இந்தளவு நீளமாக இருந்தது. இப்போது அது 26 கிலோமீட்டர் நீள வளைவுகளாக மாற்றப்பட தொடங்கியிருக்கிறது. இந்த சில இடங்கள் வாழ்விடங்களை மீண்டும் திரும்புவதற்கு பல நூற்றாண்டுகள் ஆகலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறார்கள். மேலும் டென்மார்க்கில் அடுத்தடுத்து துப்பாக்கி சூடு, அதாவது டென்மார்க்கின் தலைநகர் பகுதி கோப்பன்ஹேகனில் ஹோல்பர்க் என்ற நகரில் தொடர்ந்து துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நடைபெற்ற வண்ணம் இருக்கிறது. துப்பாக்கியால் சுட்டுவிட்டு வெள்ளைக்கு நிற காரில் தப்பியோடி இருக்கிறார்கள். இப்போது காவல்துறையினர் அவர்களை தேடி வருகிறார்கள். பலர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கிலாந்து செய்தி. 97 வயதான பாட்டியொருவர் கின்னஸ் புத்தகத்தில் சாதனை படைத்திருக்கிறார். அதாவது 150 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து கொண்டிருந்த விமானத்தில் செட்டையில் நின்று சாகசத்தை புரிந்திருக்கிறார். இந்த லண்டன் 93 வயதான சாதனை செய்த இவர் இப்போது 97 வயதில் அந்த சாதனையை முந்தியடித்து கின்னஸ் புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார். வயது ஒரு எண்ணிக்கையே ஒழிய சாதனைக்கு வயதில்லை என்று கூறியிருக்கிறார். 78 வயதான பிரித்தானிய பெண் ஸ்வீடன் நாட்டில் இருந்து வெளியேறும்படி ஸ்வீடன் அரசாங்க அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். 21 வருடமாக அங்கு வாழ்ந்து வந்த இவர் இப்போது பிரெக்சிட் காரணமாக அவர் அங்கிருந்து வெளியேற்றப்பட வேண்டிய நிற்கதிக்கு ஆளாகியிருக்கிறார். காரணம், அதற்குரிய பத்திரங்களை தாமதமாக அனுப்பியதற்காக அந்த விண்ணப்ப பத்திரங்கள் நிராகரிக்கப்பட்டு வெளியேறுமாறு அறிவித்திருக்கிறது. பிரித்தானியாவில் காட்டுத்தீ பரபரப்பு. உயிரை பாதுகாப்பு, வாகனத்தை விட்டு வெளியே ஓடுங்கள் என்று காவல்துறை எச்சரித்திருக்கிறது. A31 நெடுஞ்சாலை பல இடங்களில் செல்லும்
வாகனங்களை விட்டு வெளியே பாதுகாப்பாக இடங்களுக்கு செல்லுமாறு எச்சரிக்கை. காட்டுத்தீயின் தீவிரம் நச்சு புகை காரணமாக போக்குவரத்து கட்டுப்பாட்டை தீயணைப்பு வீரர்கள் தீயணைத்து கட்டுப்படுத்தி வருகிறார்கள். இந்த நச்சு புகை காரணமாகவும் இவர்களை பத்திரமாக இருக்கும்படி வாகனத்தை விட்டு செல்லுமாறு காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் தீயணைத்து படையினர் தீயை அணைக்கிறதுக்கு முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஹீத்ரோ விமான நிலையத்தில் கோடை காலத்தில், அதாவது ஜூலை 19 அன்று ஒரு பரபரப்பான நாளாகும். அன்றைய தினம் 2,67,000 பயணிகள் பயணத்தில் ஈடுபட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார்கள். ஆனால் சென்ற வருடத்தில் பார்க்க இவ்வருடம் 1.5% குறைவான பயணிகளே பயணித்திருக்கிறார்கள். சென்ற வருடம் 7.85 மில்லியன் பயணிகள் இதே மாதத்தில் பயணித்திருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, வணக்கம். அவர் நகுலவதி தில்லைத்தேவன் அவர்கள் சன்ரைஸ் செய்திருந்தார். நன்றி, வணக்கம். சொல்லுங்க, போட்டீங்களா? சொல்லியக்க போட்டிங்களோ? 28 நிற்குது. இல்லை, செல்வி நித்யானந்தன் அவர்கள் செய்தியில் போட்டிங்களா? போட்டுட்டீங்களா? சொல்லியக்கா, செய்து போட்டிங்களா? செல்வி விளங்குது இல்லையா உங்களுக்கு? விளங்குது இல்லையா? விளங்குது இல்லை போல. இல்ல, அவர் செய்து பார்த்து இருக்கிறேன். சொல்லியாக்கா, செய்தி அனுப்பிட்டீங்களா? இல்ல முடிக்கிட்டேன் நான் அனுப்புறேன் பாருங்க. சரி, போட்டுக்கொள்ளுங்க. நேரம் 9:47 இப்பொழுது. நான் எல்லாரும் நேரடியா தாரேன் பாருங்க. அது நல்லது, சூப்பர். அதான் அதுதான் அந்த இது இருக்கா, சூமி இருக்கா, ஓ பண்ணி போட்டு வா. நேரடியா வரும். அதுக்கு ஜூம் ஓவர் பண்ண போறீங்க? இல்ல, அது அந்த இது இருக்கிறபடியா வாணி ஸ்கிரீன் மாத்துப்படுது. சரியா? இணைந்திருப்பது சன்ரைஸ் செய்திகளுடன் நேற்று செய்திகளுக்கான செய்திகளுடன் இணைந்திருந்தால் நகுலவதி தில்லைத்தேவனவர்களுக்கு மிகுந்த நன்றியை கூறியபடி வாருங்கள் செல்வி நித்யானந்தன் அவர்களே தொடர்ந்து கொள்வோம். மாத்துப்படுது இல்லை. சிவாஜினி அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் வாங்க, வந்து உங்கள் தகவலை தாருங்கள். பொறிச்சொல்ல கொடுத்துட்டீங்களா வாணி? எல்லாம் முடிச்சாச்சு, செய்திகளுக்குள்ள நிக்கிறேன், அவ்வளவுதான். நாளைக்கு விருப்பு தலைப்பு தானே? என்ன விருப்பு தலைப்பு? என்ன கவிதையோ? ஓகே, என்ன எழுதுறது? என்ன தலைப்புகள் எழுதுறதுதான் கஷ்டம். போடுங்களேன். கோடை கொண்டாட்டம் அல்லது உறவுகளின் மகிழ்வில். அப்ப போவோமா ஊர்கோலம்? நீருக்குள் நீச்சல், இப்படியெல்லாம் போடுங்க. நீச்சல் நீருக்குள்ள அடிக்கலாம், வேறங்க தரையிலே அடிக்கிறது. தடாகத்திலே நீச்சல் தடாகத்திலே கவிதை ஒன்று எழுதுறது பார்ப்போம். கவிதைகளை எழுதிக்கலாம், 100 தலைப்புகளை அதுக்கேற்ற மாதிரி புத்தகமாக போடுறதுதான் கஷ்டம். தலைப்பு வந்துட்டுன்னா வடமட எழுதிடலாம். உறவுகளின் மகிழ்வில் அப்படியெல்லாம். வணக்கம் மணி, எனக்கு அது ஓப்பனி வரையிலாம இருக்குது. இப்படியே நேரடியாக கூட வாசிக்க முடியல, எடுத்தத. சரி, பரவாயில்ல, அப்படி ஏதாவதுன்னா சன்ரைஸ் செய்தியோட வருகின்றார் செல்வி நித்யானந்தன் அவர்கள் நெதர்லாந்திலிருந்து. வணக்கம், பாருங்கள். உற்சாகமான வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்தன். இடையவள செய்தி தொகுப்புடன் இணைந்து கொள்கிறேன். நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பது தொடர்பான முன்மொழிவு குறித்து விவாதிப்பதற்காக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் பிரதிநிதிகள் ஜனாதிபதி செயலகத்துக்கு சென்றுள்ளனர்.
இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் பல எதிர்க்கட்சிகள், அரசியல் கட்சிகள், சர்வதேச சட்ட அமைப்புகளின் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் உயர் நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதற்கான அரசியலமைப்பு திருத்தத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அபுதாபியில் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் ஒன்றில் உயிரிழந்த இளைஞர்களின் சடலம் பிரதமர் கருணி அமரசூரியாவின் நேரடி தலையீட்டின் காரணமாக நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. கம்பளை அத்தகல பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய சாமிக இஷான் லியனகே என்ற இளைஞனின் சடலம் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ள நிலையில் நேற்றைய தினம் இறுதி கிரியைகள் நடைபெற்றுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. நவ்வர் மௌலவி உட்பட்ட 24 பிரதிவாதிகளுக்கு எதிரான ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் வழக்கின் தீர்ப்பு விரைவில் அறிவிக்கப்பட உள்ளதாக தெரிய வந்துள்ளது. கடனுறுதி கடிதங்கள் ஊடாக இறக்குமதி செய்யப்பட்ட இறுதி சுங்க தீர்வை வழங்க மறுக்கப்பட்ட வாகனங்கள் தொடர்பில் முக்கிய தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு தீர்வொன்றை பரிந்துரைப்பதற்காக இலங்கை சுங்க திணைக்களத்தின் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக சுங்க பணியாளருமான சந்தன புஞ்சிகேகபா தெரிவித்துள்ளார். இந்தியாவின் மிகப்பெரிய தொழில் குழுமங்களில் ஒன்றான டாடா குழுமத்தின் வளர்ச்சி பயணத்தில் முக்கிய பங்கு வகித்தவர்களில் ஒருவர் என் சந்திரசேகரன் ஆவார். ரத்தன் டாடாவின் நம்பிக்கைக்குரிய தளபதியாக இருந்த சந்திரசேகரன் சுமார் கடந்த 10 ஆண்டுகளாக டாடா சன்ஸ் குழுமத்தை வழிநடத்தி வந்தார். இந்த சூழலில் அவர் இன்று தனது பதவியை ராஜினாமா செய்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. வனவிலங்குக்கு பவுசங்கள் மூலம் நீரை கொண்டு சென்று விநியோகிக்கும் விசேட திட்டத்தை வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம் ஆரம்பித்துள்ளது. நாட்டில் நிலவி வரும் கடும் வறட்சி, வானநிலையில் தேசிய பூங்காக்களுக்கான நீர்நிலைகள் வற்றி வருவதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ, வில்பத்து, குமண மற்றும் புந்தல ஆகிய தேசிய பூங்காக்களில் உள்ள குளம் மற்றும் நீர்நிலைகள் வறட்சியால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இலங்கை கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்கள் சுவிட்சர்லாந்தை விட்டு நிரந்தரமாக வெளியேறும் போது சமூக பாதுகாப்பு தொடர்பான ஆகபா நிதியை பெறுவதில் தற்போதைய நடைமுறையில் சிக்கல்கள் உள்ளதாக சோசியலிச ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த கலாநிதி ஸ்ரீ இராசமாணிக்கம் தெரிவித்துள்ளார். மே மாதத்தில் தனியார் வானொலி ஒன்றில் மன்னர் சார்ல்ஸ் இறந்து விட்டதாக வெளியிட்ட அறிவிப்பு பணியாளர் ஒருவரின் ஆர்வத்தால் ஏற்பட்ட தவறு என விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. கடனுறுதி கடிதங்கள் ஊடாக இறக்குமதி செய்யப்பட்ட இறுதி சுங்க தீர்வை வழங்க மறுக்கப்பட்ட வாகனங்கள் தொடர்பில் முக்கிய தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்வொன்றை பரிந்துரைப்பதற்காக சுங்க திணைக்களம் விசேட குழு ஒன்றை நியமிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். கொசுக்களை லேசர் லைட்டர்கள் மூலம் அளிக்கும் நவீன கருவியை சீனா சொந்த ஸ்டார்ட் நிறுவனம் கண்டறிந்திருப்பதாகவும், ஒரு நொடிக்கு 30 கொசுக்களை அளிக்கும் திறன் கொண்ட இந்த கருவி வான் பாதுகாப்பு அமைப்பு போல செயல்பட்டு அறைக்குள் கொசுக்கள் நுழைந்தால் அடுத்த நொடியே காலி செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருப்பதாகவும், இதன் இந்திய மதிப்பில் 60,000 ரூபாய்க்கு மேல் வரும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. வளைகுடாவில் நிலவும் பதட்டம் பல மாதங்கள் கழித்து தொடர்ந்து நீடித்து வருகின்றது. இது பிராந்திய போராக மாறும் அச்சமும் தொடர்ந்து நிலவி வருகிறது. இதற்கிடையே இந்தியாவை நோக்கி வந்த கப்பல் ஒன்று பாகிஸ்தானுக்கு அருகே தாக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. உலகளவில் பெரிய ஆயுத நிறுவனங்களோ, அணுகாய்வு நிறுவனங்களோ, கச்சா எண்ணெய் நிறுவனங்களோ தான் மக்களுக்கு அதிக ஆபத்தானவை என்று பலரும் நினைக்கிறார்கள். ஆனால் உலகிலே அதிகமான மனித உயிர்களை பார்த்த நிறுவனம் ஒரு சீன அரச நிறுவனம் தான் என்பது தெரிய வந்திருக்கின்றது. தொடர்வது விளையாட்டு செய்திகள். இந்திய அணியின் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ரிஷப் பண்ட் தற்பொழுது ஒரு கடினமான காலகட்டத்தை கடந்து வருவதாக முகமது கைப் குறிப்பிட்டுள்ளார். பண்ட் ஒரு நாளில் மற்றும் T20 போட்டிகளுக்கான அணியில் இடம்பெறவில்லை. மேலும் கடந்த 2 IPL சீசன்களிலும் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பாக செயல்படவில்லை என்றும் தெரிய வந்திருக்கின்றது. ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த முன்னாள் கோபர்ட் கெரிக்கின்ஸ் கிரிக்கெட் வீரர் ஆரோன் சம்மர்ஸ் இளம் ரசிகையிடம் தகாத முறையில் நடந்து கொண்ட வழக்கில் சிறை தண்டனை பெற்றிருக்கின்றார். ஆஸ்திரேலியா கிரிக்கெட்டில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த விவகாரத்தில் போட்டியின் போது சந்தித்த சிறுமியை அவர் பழகி நம்பிக்கையை பெறச் செய்து பின்னர் பாலியல் ரீதியில் தொந்தரவு செய்ததாகவும்
இதனால் அவர் 10 மாதங்கள் சிறையில் இருக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். சார் அப்போ இப்படியே நீங்க எழுத்தரலாமே. நன்றி, வணக்கம். நன்றாக இருக்கிறது. இப்படி நீங்க நேரடியாக சொல்றது நல்லா இருக்குது கேட்கிறதுக்கு. உண்மை. நன்றி நன்றி. சிறப்பு. நன்றி. ஒரு முறை தட்டு கொடுப்பு கொடுங்க செய்தியாளர் பக்கமாக. வாங்க நவுலாக்கா, வணக்கம். வணக்கம் வாணி. வாருங்கள். ஆம், நானும் இன்று இலக்கியங்கள் முதலில் கேட்டிருந்தேன். அப்ப அவசரமாக வெளிக்கிட்டபடியால் உடன் வர முடியல. என்னால் இலக்கியங்களுக்கும் வாழ்த்துக்கள். இப்பொழுது செய்திகளை முழுமையாக கேட்டிருந்தேன். இருவரும், அதாவது நகுலவதி தில்லைத்தேவன் அவர்களும் செல்வி நித்யானந்தன் அவர்களும் இன்றைய சமகால செய்திகளை தாங்கிய செய்திகளாக வந்தது. மகிழ்ச்சிக்குரியது. அது விளையாட்டு செய்திகள், டென்னிஸ் இதுகள் எல்லாம் இப்பொழுது நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. இவற்றையெல்லாம் பார்க்கும்போது விளையாட்டு செய்தியையும் சமகால செய்தியையும் தந்த செல்வி நித்யானந்தனுக்கும் நகுலவதிக்கும் சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நன்றி. நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன். டென்மார்க் செய்தி, லண்டன் செய்தி, மற்றது எங்கட ஸ்ரீலங்கா செய்திகள், விளையாட்டு செய்திகள் எல்லாமே வந்திருந்தது. இருவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. வாசித்த விதம் அழகு. நன்றி. வாங்க. நேரடியா வாசிச்சது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. கேட்கக்கூடியதா இருந்தது செய்தி. வணக்கம் வாணிமோகன், அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ஒரு போன் வந்தபடியால் என்னால கடைசியா நவுலா தில்லத்தை கேட்க முடியல. செல்வியிட இடையில வந்து கேட்டேன். அப்படி இருந்தாலும் இருவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் தொடர்ந்து. நன்றி, வணக்கம். வணக்கம். நானும் செய்திகள் தந்த நவுலா தில்லத்தேவன் அவர்களுக்கும் செல்வி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறுகிறேன். மிகவும் சிறப்பாக எல்லா செய்திகளையும் தொகுத்து வழங்கி இருந்தீர்கள். நகுலாதேவி அவர்களும் நகுலாவதி அவர்களும் டென்மார்க் செய்தி, லண்டன் செய்தியெல்லாம் மிகவும் சிறப்பாக தேடி எடுத்து சொல்லி வந்தது மிகவும் சிறப்பாக இருந்தது. செல்வி அவர்களும் செய்திகளை சொல்லியிருந்தீங்க. சிலதுகளை உள்வாங்கின நாளைய கேள்வியில கேட்டுறாதீங்க. நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி, வணக்கம். ரெண்டு பேரும் செய்தியிலே முண்டியான் சூரிய கிரகணத்தை பற்றி வேற இல்ல. ஸ்பெயின்ல தான் நம்ம பெருசா வருமானு சொல்லியிருக்கணும். சூரிய கிரகணம் ஐரோப்பா எல்லா இடம் வரும். ஆனால் அதான் வெளியில போய் கண்ணால பார்க்க கூடாது எல்லாம் செய்திகள்ல சொல்லி கொண்டு நான் என்னுடைய செய்தியில தான் வச்சிருக்கிறேன். வணக்கம். நான் வாணி முதல் அதெல்லாம் எடுத்து செய்தியை சேவ் பண்ணி விட்டுட்டு சாப்பாடு எல்லாம் அடுப்புல கிடந்தது ஓஃப் பண்ணி போட்டு வரணும்னுட்டு அங்க போட்டு இங்கே அமர்த்தி போட்டேன். நேற்று போட்டு வந்தேன். அதை எல்லாம் போட்டுது. அதான் திரும்பி டக்கண்டு நீங்கள் இப்ப கதைக்க நான் சேவ் பண்ணி போட்டு அப்படியே நேர பார்த்து தந்தது. நன்றி. பரவாயில்ல. நன்றி, நன்றி வாணி. ஆனா அவர்கள் வணக்கம். ஹொரடி என்று சொன்னீங்க. இந்த பக்கம் நல்லது. ஹொரடி நிக்கலையும் இப்படி வாரது நல்லது. சரி, டைம் கிடைக்கிற நேரம் வருவேன். சரி. வசதியை பார்த்து செல்விய காரியத்தான் நான் கேட்டிருந்தேன். ஆசையாக இருந்தது. மிகவும் சிறப்பாக வாசித்தீர்கள். சில செய்திகளை நாங்கள் ஜெர்மன் மொழியில் கேட்டாலும் தமிழ் மொழியில் கேட்பதற்கு ஒரு மிகவும் ஆசையாக இருந்தது. நான் தில்லைத்தேவன் அவர்களுடைய கேட்கவில்லை. அதனுடைய அவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு செல்வியதாக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. நேற்று இந்த வாழ்த்துக்கள். நேற்று உங்களை முழுமையாக பார்த்தோம் நீல கலர் சாரியோட. நன்றி, வணக்கம். நன்றி அக்கா. நன்றி. நன்றி. இவர் ஒரு ஆளைத்தான் நாங்களும் முதல் பார்த்தது வாணி. ஆமா. மற்ற முழு பேரும் தெரிஞ்ச ஆக்கள் தான், ஏற்கனவே கண்ட ஆக்கள் தான். இவர் ஒரு ஆள் தான் முதல். ஆனா அதுல சிரிப்பு என்னென்றால் அது ஒரு ஆளுக்கு வேதனையா இருந்தாலும் நாங்க நினைத்து சிரிச்சது. நாவினால் சுட்ட வடு ஆறுமே, தேத்தனியால் சுட்ட வடு ஆறவே ஆறாது. நவுலாக்காக்கு கெட்டு தரவு அன்னைக்கு தேத்தனியாலாம் சூடு. அது உங்களுக்கு தெரியாது. அவர் கத்து பாவம் உண்மையில சுட்டுருக்க பிளேண்டி தாடி. அது வைக்க பாயில ஊத்து பட்டு செல்விய கட்டியே குடிச்சு போட்டு நீளமா வந்துட்டது. வீட்டை வந்து ஐஸ் வச்சேன். இல்ல மற்ற கட்டாயம் இதான் சூடுதானே. மற்ற காலின் ஒரு சின்னி விரல் இல்ல, மற்ற விரல்ல பட்டது ஞாபகம். அந்த சின்னி விரல்
அப்படியே சுள்ளண்டு கொண்டு நின்றது. இருக்கும். இன்றைக்கு மாறிட்டது. நேற்று மட்டும் கொஞ்சம் கடுப்பா இருந்தது. ஆனா அது நீளமாகையில மற்ற இடம் தான் நீளம். திடீர்னு கத்த என்னடா அப்படி பூச்சி கிச்சு குத்திட்டு பார்த்தா அது அப்புறம் விளக்கிட்டு டீ இல்ல வசந்தாவோ யாரோ தேத்தனிய தர சொல்ல அவ நான் மாத்தி கொடுக்க அவ ராகவி ஒண்ணுக்கு தானே வச்சேன் நான். அவ ராகவி கைய தட்டுப்பட்டுட்டது. பார்த்தா அதுக்கு செல்விய கவர தேத்தனியா குடிச்சு போட்டு அப்ப அண்டைக்கெல்லாம் தேத்தனியால வர நீராட வச்சது கீழே தேத்தனியால வரவேற்பு தேத்தனி குளியல் அட்டைக்கு சுகமா போ சேர்ந்துட்டீங்களா வாணி? ஓ வந்து சேர்ந்துட்டேன். வடிய சாம ஒரு மணிக்கு வந்து சேர்ந்துட்டேன் மெதுவா மெதுவா. நல்லா இருந்தது. ஆனா நாங்க அந்த மனம் விட்டு கதைக்க இல்ல அதான் எனக்கு கவலை. பாப்போம் இன்னொரு முறை சந்திப்போம். அந்த நேரங்கள் உண்மையில நல்லா இருந்தது. நாங்கள் ஒரு எல்லாரும் வட்டமா இருந்து பேசி கொஞ்சம் கதைக்க இல்ல தானே அது கொஞ்சம் இல்லாம போச்சு. சரி அதுதான் நல்லா ரோல் சாப்பிட்டீங்கன்னு சாந்தினி நான் ரோல் சாப்பிடுறத எடுத்து இருக்குது. நாங்கள் இருந்துட்டோம். எங்களுக்கு இருந்த எழும்புற பிரச்சனை இதுதானே. கணவர் நின்றபடி நின்றதால அந்த அது அந்த இது இல்லாம மாதிரி படங்கள் மற்ற பேக்குகளை ஒரு பக்கம் வச்சிருக்கணும். பேக்கு மதகளுக்குள்ள ஒதுக்கிட்டோம். சரி பாப்போம் கடவுள் அடுத்தது 40 சந்திப்போம். 40 நேரம் நானும் 12-20 இல்ல நீங்க போயிட்டீங்க. நான் சொன்னாங்க உங்களோட கோயில் அந்த சின்ன கோயில் அப்பதான் சின்ன கோயில் உங்களை நாங்க பெருசுக்குள்ள போவத்தானே எனக்கு அது கஷ்டம். அது பேருந்து போயிருக்கலாம். நானும் பேருந்து போயிருக்கேன். நானும் ஜோதிச்சது ஜெயமலர் சொன்னவர் புற போயிருக்கேன். எனக்கு அந்த நேரம் அந்த மூளை வேலை உள்ளுக்கு காலை வச்சுட்டு புற வெளியில வாரதுண்டு போட்டு நீங்க வந்த உடனே கோயிலுக்கு போகணும்ன்ற ஒரு ஆர்வம் இருக்கு. அதுதானே இல்ல ஆனா அதுக்குள்ள அவ்வளவு சனம் இருக்கு. நான் எதிர்பார்த்து போகல. உள்ள ஏறின படியால ஏறி உள்ள போன அப்புறம் முன்னுக்கு அவ்வளவு சனம். ஏன்னா அவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் தானே விட்டது உள்ள. அதான் ஒரு 10-15 பேரை தான் விடியினம் பேருந்து ஸ்டாப் பண்ணி போட்டு அப்ப எனக்கு விஷயம் தெரியல. நான் ஓடி வந்திருப்பேன் ஆக்களை வெயிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சரி பரவாயில்ல. ஓகே நவலா ஒரு 5 நிமிஷம் தான். அவங்க சிவாஜினி அவர்கள் துடிக்கிறார் தன் தோட்டத்தை காட்டி அவர் தகவல் நான் ராத்திரி சொன்னேன் நீங்க மறந்துட்டீங்க. எல்லா நிகழ்ச்சியும் முடியறதுக்கு நாங்கள் ஆறுதலா கடைசியா இந்த நிகழ்ச்சி எடுப்போம். சரி ஓகே சரி. செய்திகள் சிறப்பான வாழ்த்துக்கள். செய்தியாளர்களுக்கும் மிக மிக சிறப்பு மிக்க வாழ்த்துக்கள். நன்றி 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 வணக்கம். நன்றி வணக்கம்.